ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து சுருள் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்துப்போம். ஒரு கப் எடுத்துகிட்டு அதை நல்லா ஜலிச்சிடுவோம். அதை ஜலிச்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யை ஆட் பண்ணிவிட்டு பிசைய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பிசையும் போதே வந்து கலர் பவுடர் தேவைன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுப்போம். ஸோ இதுக்கப்புறமா கலர் பவுடர் ஆட் பண்ணுறோம். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணால் கூட போதும். ஸோ இது வந்து நல்லா அந்த கலர் வரும். ஸோ அதுக்காக நம்ம இது வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம எப்படி ஒரு பரோட்டா செய்கிறதுக்கு வந்து எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா அது துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு அதை வந்து 4 உருண்டையாக வந்து தனித்தனியாக உருண்டை பண்ணி வச்சிடலாம். இந்த 4 உருண்டையுமே வந்து தனித்தனியாக திரட்டி வச்சுப்போம். இந்த 4த்தையும் ஒரே சைஸ் போலேயே வந்து திரட்டி வச்சுக்கலாம். திரட்டி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அந்த மைதா பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு அதை தடவிட்டு மறுபடியும் அந்த பூரி செஞ்சோலையும் அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பவுட்ரு போட்டு நெய் போட்டு இந்த மாதிரி 4த்துக்குமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஓவராலாக மறுபடியும் ஒரு வாட்டி வந்து திரட்டணும். நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து பெருசாகிற அளவுக்கு திரட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் மாதிரி வரும் கரெக்டாக. இது வந்து அந்த லேயர் வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம 4த்தையும் ஒன்றா வச்சு திரட்டுறோம். திரட்டி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அந்த மைதா பவுடரையும் நெய்யும் போட்டுட்டு கடைசியாக அந்த வி மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி விட்டு டிப் பண்ணி எடுத்துடும். ஏன்னா அப்போ தான் ஒட்டுறதுக்காக. இதை வந்து நம்ம அந்த சைஸ்க்கு கட் பண்ணிப்போம். சைடாக கட் பண்ணால் தான் அந்த டிசைன் வந்து வரும். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டிசைன் வரும். இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா நம்ம வந்து இந்த பூரி கட்டியை வச்சு திரட்டிக்கலாம். திரட்டினா இந்த மாதிரி வரும். இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாத்தையும் திரட்டி வச்சுட்டேன். இதை எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அந்த நெய் சேர்த்ததுனால அந்த உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு போட்ட சுருள் பூரி. அதை வந்து சக்கரை பாகில் டிப் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.